ஆடிடுமோடமையும் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடுமோடமையும் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் என் இறைவா உம் கருணை எம்மை கரை சேர்க்கும் பெரும் புயலோ இழுமலையோ நீதமனமோடு இருக்க பெரும் புயலோ இழுமலையோ நீதமனமோடு இருக்க நாளுமே என்னை காத்திடும் உந்தன் அருள் கரம் தீரி உன்னாலய வீடம் அலையலையாக வருகின்றோம் அருளியாய் கனியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் இறைவனின் அன்பில் நிலைத்திருப்பவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அன்பிற்கு உரியவர்களாக, அவருடைய அன்பின் சாட்சிகளாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி நின்று நம்முடைய செயல்களை அமைத்து கொள்பவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அன்பிலிருந்து விலகிய தருணங்களை நினைத்து பார்த்து மீண்டும் இறைவனோடு அன்புறவு கொண்டு வாழ இந்நாளும் அவருடைய வாழ்வியல் செயல்பாடுகளை நம்முடைய வாழ்விலும் நாம் வெளிப்படுத்த, பிறரை அன்பால் இணைக்கக்கூடிய பாலங்களாக செயல்படக்கூடிய நல் மனதை நாம் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இறை பற்று இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இரங்குதற்குரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். இவ்வாறு செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையோராக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 7 முதல் 21 வரை. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலிருந்தே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்பொழுது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தவரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றிற்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நான் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெறிபட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பறைத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். Alleluia, alleluia, alleluia.
செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவசனங்கள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லாத, சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை, இடர்பாடுகளும் பலவித செயல்பாடுகளில் குறுக்கீடுகளும் இல்லாத சமூகங்களும் இல்லை என்று அனைத்து நிலைகளிலும் தனிமனித வாழ்வாக இருந்தாலும், குடும்ப வாழ்வாக இருந்தாலும், சமூக வாழ்வாக இருந்தாலும் அனைத்திலும் பிரச்சனைகள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன, மனக்குழப்பங்கள் அல்லது சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன என்பது நாம் அறிந்த உண்மையாக இருக்கின்றது. வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று சொல்லுவதை போன்று அனைத்து வீடுகளிலும், அனைத்து மனிதர்களிலும், அனைத்து சமூகங்களிலும், குழுக்களிலும் இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன என்பது ஒவ்வொரு நாளும் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு பல நேரங்களில் தீர்வு காண முடியாமல் நாம் தவிக்கின்றோம். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியாமல் அவற்றிலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது மறுக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான அருமையான வழியை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டி நிற்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார்: என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சியானது நிறைவு பெறும். நம்முடைய வாழ்வின் குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், தேவையற்ற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நம்முடைய மனதிற்கு தேவையான அமைதியை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஆண்டவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய தேவையற்ற வைராக்கியங்கள், நான் எனது என்கின்ற இந்த சுயநலங்கள் அனைத்தும் மறைந்து நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ ஆரம்பித்து விடுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமூகத்திலும் காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் இந்த விட்டு கொடுத்தல் இல்லாமை. நான் சொன்னதுதான் சட்டம், நான் வைத்ததுதான் சட்டம், நான் சொன்னதுபடிதான் அனைவரும் செயல்பட வேண்டும், நீங்கள் அவ்வாறு செய்தது சரியல்ல, உங்களுக்கு தண்டனை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று ஒருவித அந்த சுயநல போக்கு அங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பல நேரங்களில் தனி மனித வாழ்வானாலும், குடும்ப வாழ்வானாலும்,
சமூக வாழ்வானாலும் அங்கே பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை, அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றார். நம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயநல வெறுப்புகளை நாம் புறம் தள்ளி பொதுநலனை முன்னிறுத்தியவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் வாழ ஆரம்பிப்போம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த அன்பின் செய்தியாக இருக்கின்றது. இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட பரந்த மனது உடையவர்களாக நம்முடைய சுயநலத்தை வெறுத்து பொதுநல பண்பை நம்முடையதாக்கியவர்களாக மாறுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழுகின்ற பொழுது அனைத்து குழப்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கி அங்கே ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே அந்த குழுமத்திலே, தொடக்க கிறிஸ்தவர்களுடைய குழுமத்திலே ஒரு பிரச்சனை. பிற இனத்தவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை தழுவுகின்ற பொழுது ஒரு சில பரிசேய கட்சியினர் அங்கே சில முரண்பாடுகளை முன்வைக்கிறார்கள். அவர்கள் கட்டாயமாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குகிறார்கள். அப்பொழுது பேதுரு மற்ற திருத்தூதர்கள் அங்கே அவர்களுக்கு சொன்ன பதில் மொழி, நமக்கு ஆவியானவர், ஆண்டவருடைய ஆவியானவர் அருளப்பட்டது போல அவர்களுக்கும் அருளப்படுகின்றார். ஆண்டவர் எந்த வேறுபாடும் காட்டுவதில்லை. எனவே இந்த தேவையற்ற சுமையை நாம் அவர்கள் மீது சுமத்துவது முறையல்ல என்று சொல்லுகின்றார். இதைத்தான் மற்ற திருத்தூதர்களும் பவுல், பர்னபா போன்றோரும் முன்னிறுத்தி அந்த மக்களுக்கு அறிவுரை கூறுவதாக பார்க்கின்றோம். அங்கு நடந்த அந்த பிரச்சனையை, அந்த சிக்கலை அவர்கள் அழகாக கையாண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். திருத்தூதர்கள் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருந்த காரணத்தினால், ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்த காரணத்தினால் அங்கே அந்த பெரிய பிரச்சனை அங்கே உருவாகாதவாறு அவர்கள் அங்கே குரல் கொடுப்பதை பார்க்கிறோம். பிற இனத்து மக்களையும் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் அவர்களிடம் காட்டாத சூழ்நிலையை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள், முன்னெடுக்கிறார்கள். அன்பு மக்களே, இதுதான் ஆண்டவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நம்முடைய மனது பரந்துபட்ட மனதாக, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதாக, நம்முடைய சுயநல வெறுப்புகளை புறந்தள்ளக்கூடிய ஒரு மனதாக மாறுகின்றது. எனவே ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய பிறரன்பு மற்றும் விட்டு கொடுத்தல், மன்னிப்பு போன்ற காரியங்களை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே முன்னெடுக்க பின்பற்ற ஆரம்பிப்போம். அப்பொழுது நாமும் அவருடைய அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, பிரச்சனைகளும் குழப்பங்களும் சமூக சீர்கேடுகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய பகுதியில் அதனை மாற்றக்கூடியவர்களாக, அன்பை விதைக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட நல் மனதை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் திரு
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு மக்களே, நாளை காலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை காலை நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.